அனல் பறக்கும் அதிகார பகிர்வு விவகாரம், காங்கிரஸ் திமுக சலசலப்பும் அடுத்த கட்ட நகர்வுகளும். அதிகார பகிர்வை விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று காங்கிரஸ் எம்பியும் அக்கட்சியின் மக்களவை கொறடாவுமான மாணிக்கம் தாகூர் கருத்து தெரிவித்திருப்பது திமுகவை கடுகடுக்க வைத்திருக்கிறது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநில ஓபிசி அணி செயற்குழு கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர் ராஜேஷ்குமார், 2026 தேர்தலில் அதிக இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும், அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும், இதுதான் காங்கிரஸ் தொண்டர்களின் கருத்து, இதை தலைமையிடம் வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் முன்னிலையில் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மாணிக்கம் தாகூரின் எக்ஸ் தள பதிவு திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் பரபரப்பான பேச்சானது. தற்போதைய அரசியல் சூழலில் யாருக்கு வாக்கு என்ற தலைப்பில் IPTS வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுகவுக்கு 17.07%, அதிமுகவுக்கு 15.03%, தாவேகாவுக்கு 14.20%, காங்கிரசுக்கு 3.10% வாக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த மாணிக்கம் தாகூர், தமிழகத்தில் கூட்டணியே அரசியல் உண்மை, ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது. இந்த தரவு காங்கிரஸ் மட்டுமல்ல, மற்ற கட்சிகளின் எண்ணிக்கைகளும் முழுமையாக பிரதிபலிக்கப்படவில்லை என நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் யாரும் வெல்ல முடியாது. அதே சமயம் இப்போது அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வை பற்றியும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தானே என பதிவிட்டிருந்தார் மாணிக்கம் தாகூர். இதற்கு பதிலளித்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, தமிழகத்தில் திமுக கூட்டணி பற்றி முடிவு செய்வது ராகுல் காந்தியும் முதல்வர் ஸ்டாலினும் தான். இது இரு சகோதரர்கள் எடுக்கிற முடிவு. காங்கிரஸில் இருந்து பேசினாலும் சரி, திமுகவில் இருந்து யாராவது பேசினாலும் அது தனிப்பட்ட கருத்து தானே தவிர கட்சியின் கருத்து இல்லை. அது மட்டுமல்ல, மாணிக்கம் தாகூர் பேசுகிறார் என்றால் MP தேர்தல் முடிந்து விட்டது, அதனால் MP-யா இருக்கிறவர்கள் தான் பேசுகிறார்கள். எந்த காங்கிரஸ் MLA-வும் அது மாதிரி பேசுவதில்லை. கூட்டணி முடிவுகளை பொறுத்தவரை 2019 இருந்து இந்த பார்முலாவை பின்பற்றி வருகிறோம். இது வெற்றி பெற்றிருக்கிறது. அதே பார்முலா தான் இந்த தேர்தலிலும் என்றார் RS பாரதி. இந்த பின்னணியில் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி சலசலப்பு வழக்கத்தை விட அதிகரித்துள்ளது. விஜயின் தாவேகாவை வைத்து தங்களை மிரட்டிக் கொண்டே இருக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சியினரை போனால் போகட்டும் லிஸ்டில் ஏற்றி விட்டு இருக்கிறதாம் திமுக. தங்கள் தொகுதியில் உள்ள சொந்த பிரச்சனைகளை மனதில் வைத்தே காங்கிரஸ் கட்சியினர் சிலர் திமுகவை அசைத்து பார்க்க நினைப்பதாக அறிவாலயத்தில் பேசப்படுகிறது. அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட பாயிண்ட்களை முன்வைக்கும் காங்கிரஸ் கட்சியினர் பேச்சை கேட்டு அக்கட்சியின் டெல்லி தலைமை கூட்டணி முடிவை மாற்றினால் அதற்கும் தயாராக இருந்ததாம் திமுக. அதாவது மாற்று ஏற்பாடாக தினகரன் வாசன் தரப்பிடம் கூட ஆள் வைத்து பேச்சுவார்த்தை தொடங்கும் அளவுக்கு சென்று விட்டார்களாம். அதே போல் தேமுதிகவையும் எப்படியாவது இழுத்து வர முயன்றதாம் திமுக. இதன் மூலம் காங்கிரஸ் வெளியே போனால் ஏற்படும் இழப்பை சமாளிக்க முடியும் என்பதே திமுகவின் கணிப்பு. இந்த நகர்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, யார் சொல்வதையும் நம்ப வேண்டாம், நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டோம் என டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் இருந்து உறுதியான தகவலை திமுக பெற்றுள்ளதாம்.